வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரியவரின் அனுஷ உற்சவம் SS காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவையொட்டி ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீறு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து ருத்ர அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. பூஜைகளை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஸ்ரீதாத தேசிகன் சாற்றுமுறை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விஜயநகர பேரரசரின் ராஜகுருவாகவும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலின் தர்மகர்த்தாவாக ஸ்ரீதாத தேசிகன் சேவையாற்றியவர். அவரது அளப்பரிய சேவையை போற்றும் வகையில் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவரது அவதார நாளில் திருமலையிலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பெருமாள் ரத்தின அங்கி அணிந்து முதலில் பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு எழுந்தருளினார். பின்னர் ரத்தினாங்கி அணிந்திருந்த தாயாரும் பெருமாளும் இணைந்து கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீதாத தேசிகன் சந்நிதிக்கு எழுந்தருளி அவருக்கு மரியாதை செலுத்தினர். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ரத்தினாங்கி அணிந்து பெருமாளும் தாயாரும் அருள் பாலிக்கும் நிகழ்வு ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டுமே நடக்கும். அதேபோல் ஸ்ரீதாத தேசிகன் சாற்றுமுறை உற்சவம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி ஆகியவை ஆண்டுக்கு 2 நாட்கள் மட்டுமே நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.